என்ன நீ என்கிட்ட மறைச்சா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? சிஸ்டர் பசம்மா சிக்கிட்டோம். அவ போலீஸ் இன்ஸ்பெக்டர்ல மோப்ப முடிச்சு துப்பறிச்சு கண்டுபிடிச்சிட்டா. நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க. கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு பேசாம இரு. நீ என்கிட்ட உண்மையை மறைச்சா அது எனக்கு தெரியாம போயிடுமா? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா போல. நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். உண்மை எப்படியும் எனக்கு தெரிஞ்சிடும். ஐயோ மாட்டிக்கிட்ட போல இருக்குது சிஸ்டர். நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஐயோ என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டான்னு தெரியலையே. பேசாம இரு. தப்ப பண்ணிட்டு அதை என்கிட்ட மறைக்க நினைச்சது அதை விட பெரிய தப்பு. இவங்க என்ன சொல்றாங்க? ஒருவேளை நான் தேவி இல்ல ஆள்மாறாட்டம் பண்ணதை கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஐயோ சிஸ்டர் கன்ஃபார்ம் சிஸ்டர். ஆள்மாறாட்டம் பண்ண கேஸ்ல அந்த குழந்தைய விட்டுடுவாங்க. ஏன்னா அது மைனர். நீங்களும் நானும் ஏஜென்ட். கன்ஃபார்மா களிதான் சிஸ்டர். என்ன முழிக்கிற? நீ தப்பு பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியலையா? இந்த செயின் உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஆசையா உன் கழுத்துல போட்டு விட்ட செயின். செயின் கழுத்துல இருக்கா இல்லையான்னு இப்பதான் தடவியே பாக்குறியா? உன் கழுத்துல நான் போட்டு விட்ட செயின் எப்ப தொலைஞ்சு போச்சுன்னு கூட உனக்கே தெரியலல்ல? ஓ செயினா? நல்ல வேலை. சாரி துர்காமா. இதுக்கு எதுக்குடா சாரி எல்லாம்? நீ கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம். இனிமேல் நான் கவனமா இருக்கிறேன் துர்காமா. ஓகே, மறுபடியும் இந்த செயினை நானே உன் கழுத்துல போட்டு விடுறேன். தொலைக்காம பத்திரமா பாத்துக்கோ, சரியா? சரிங்க துர்காமா. வா போலாம். சரி வா. அப்பாடா நல்ல வேலை சிஸ்டர், தப்பிச்சோம். துர்கா தேவி கழுத்துல போட்ட செயின் இப்ப எப்படி இந்த துர்கா கைக்கு கிடைச்சது? அப்போ சாமி, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நான் துர்காமா கிட்ட போகணும். இவங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் நீங்க தானே காப்பாத்தணும் சாமி. உன் பேர் என்ன? தேவி. உன்னை பார்த்தா நல்லா பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரியே இருக்கே. நீ படம் வரைஞ்சிருக்கத பார்த்தா நல்லா படிக்கிற பொண்ணு மாதிரி தெரியுது. இவங்க கிட்ட எப்படி மாட்டின? சங்கர பாண்டி தான் என்ன ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்து 2 பேட் அங்கிள் கிட்ட விட்டாங்க. அந்த பேட் அங்கிள் 2 பேரும் நான் வேணான்னு சொல்லியும் என்ன மலையில இருந்து தூக்கி வீசிட்டாங்க. அப்புறமா நான் மயக்கமாயிட்டேன். இங்க யார் என்ன கொண்டு வந்து விட்டாங்கன்னு தெரியல. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நான் என் வீட்டுக்கு போகணும். துர்கா மாட்ட போகணும். நம்ம யாரும் இங்க இருந்து போக முடியாது. ஆமா போக விட மாட்டாங்க. ஆமா, நீங்க எல்லாரும் எப்படி இங்க வந்தீங்க? உங்க வீடெல்லாம் எங்க இருக்கு? எங்களை அனாத ஆசிரமத்துல இருந்து அழைச்சிட்டு வந்தாங்க. எங்களுக்கு அப்பா அம்மாலாம் இல்ல. எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க. என் அம்மா இன்ஸ்பெக்டரா இருக்காங்க. அவங்க என்ன தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி இல்லனா நான் இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போயிருவேன். நான் தப்பிச்சு போய் என் அம்மா கிட்ட சொல்லி உங்க எல்லாரையும் காப்பாத்திடுவேன். நீ சொல்றது நடந்தா எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆனா இங்க இருந்து தப்பிச்சு போறது அவ்வளவு ஈஸி கிடையாது. நமக்கு காவலுக்கு இருக்கிறவங்க ரொம்ப மோசமானவங்க.
ஆமா ஆமா, இவன் இப்படிதான் தப்பிச்சு போக பார்த்தான், ஆனா மாட்டிக்கிட்டான். இவன் கையில எப்படி சூடு வச்சிருக்காங்கன்னு பாரு. அச்சச்சோ, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் தப்பிச்சு போவேன், உங்களையும் காப்பாத்துவேன். எப்படி? எப்படியாச்சும் இந்த போன் எடுத்து துர்காமாக்கு போன் அடிச்சு பேசணும். வாங்க முதலாளி. தேவிமா, ஏற்கனவே தேவி மாவ 2 பேர் இழுத்துட்டு போய் மலையில இருந்து தள்ளி விட்ட மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. ஆனா நல்ல வேலையா அப்படி எதுவும் நடக்கல. ஆனா இப்போ தேவிமா தட்டை ஏந்தி பிச்சை எடுக்கிற மாதிரி கனவு வருதே. கடவுளே, இது என்ன சோதனை? முதல்ல வந்த கனவு எப்படி நடக்காம போச்சோ அதே மாதிரி இந்த கனவு கனவாவே போயிடணும்.